ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்லைன் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்த்தியான, வெயில் காலத்தில் ரொம்ப ஃபேமஸான கம்பங்கூழ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பங்கூழ் ரெசிபி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி, வெயில் காலத்தில் ரொம்ப ஃபேமஸானதும் கூட. இது நம்ம பாடியை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நைட்டு செஞ்சு வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் கரைச்சி குடிப்பாங்க. இப்போது கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கம்பை ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 10 செகண்ட் நல்லா அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கம்பெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாக உடஞ்சிருக்கு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற கம்பியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர் கம்புக்கு 4 டம்ளர் தண்ணி. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. கிளறாமல் அப்படியே கொட்டினீங்கன்னா கட்டி கட்டியாக நின்றுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்க, எல்லா கம்மியும் கொட்டினதுமே ஓரளவுக்கு கெட்டியா இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கம்பு பாதி அளவு வெந்திருக்கு. இது இப்படியே மூடி வச்சிருங்க. இப்ப பாருங்க, கம்பு ஃபுல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா முத்து முத்தா வெந்திருக்கு. இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்படி பண்ணும்போது எல்லா கம்பும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஷேப் கிடைக்கும். இது நீங்கள் நைட் செஞ்சுட்டு சூடு ஆறுனதும் கம்பங்கூழ் செஞ்ச பாத்திரத்திலே போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற கூழையும் செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க.
இந்த கம்பை வேறு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம ஊற்றி வச்சுருந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் ஊற்றிக்கிறேன். தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தயிர் வேண்டான்னா வெறுமனே களி மட்டும் கரைச்சி குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்பங்கூழை கரைச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி கம்பங்கூழையே போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்பங்கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாமே சேர்த்துப்பாங்க. கம்பங்கூழ் மாங்காய் சூப்பரான காம்பினேஷன். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கம்பங்கூழை 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.